1 மணி நேரம் டிராவல் பண்ணக்கூடிய இடத்துக்கு 7 மணி நேரம் ஆகுது. எதுக்கு நாங்கள் காவல்துறையிட்ட போய் ஒரு விஷயத்துக்கு அனுமதி கேட்குறோம், ரூட்லாம் சொல்கிறோம். இது காவல்துறை பண்ண முடியும். அனுமதி எங்களுக்கு கரூர் செல்ல உள்ள ஊருக்குள்ள செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அனைவரும் தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். ஒரு மாதத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் இப்போ வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. தாவேக நிர்வாக குழு கூட்டம் சென்னை பனையூரில் நடந்து முடிந்த நிலையில் தாவேகாவின் முக்கிய பொறுப்பாளர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ், இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார், துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் உள்ளிட்டோர் செய்தியாளர்களிடம் பேசியபோது பல கேள்விகளுக்கு பதிலளித்தனர். கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு தாவேகாவின் செயல்பாடுகள் அனைத்தும் முடங்கி போன நிலையில் விஜய் அனைத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இனி எந்த முடிவை எடுத்தாலும் அனைவரது கருத்தும் கேட்கப்பட்டு பரவலாக்கப்பட வேண்டும் என்பதோடு அன்றாட செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க நிர்வாக குழுவை நியமித்து அறிவித்திருந்தார் விஜய். அதன் அடிப்படையில் தாவேக பொதுச் செயலாளர்கள் உட்பட சமீபத்தில் சிறைக்கு சென்று வந்த கரூர் மாசை மதியழகன் வரை பலரும் இந்த குழுவில் உள்ளனர். விஜயின் உத்தரவின் பேரில் குழு அறிவிக்கப்பட்ட முதல் நாளே நிர்வாக குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் கரூர் துயர சம்பவத்தில் அமைதியாக இருந்தது ஏன் என்பதில் துவங்கி மக்களை அழைத்து வந்து சந்தித்தது வரை பல கேள்விகளுக்கு CTR நிர்மல்குமார் பதிலளித்தார். நிர்வாக குழு கூட்டத்தில் பேசியதை பொதுவெளியில் சொல்ல முடியாது என்ற அவர், கரூர் விவகாரம் தொடர்பாக தங்களிடம் பல ஆதாரங்கள் இருப்பதாகவும் உச்சநீதிமன்றம் மற்றும் CBI அதிகாரிகளிடம் அதனை சமர்ப்பிப்போம் என்றும் அவர் கூறினார். கிட்டத்தட்ட 2500 டூ வீலர் தலைவருடைய வாகனத்தை சுற்றி இருந்தது. அதை தடுக்க உங்களுடைய வாகனங்களையும் சேர்த்து, ஏன்னா எங்கெங்க காலதாமதம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். 1 மணி நேரம் டிராவல் பண்ணக்கூடிய இடத்துக்கு 7 மணி நேரம் ஆகுது நாங்கள் எங்களுடைய வாகனங்கள் மூவ் ஆகிறதுக்கு. இதில் நான் தான் முன்னாடி போய் எல்லாரையும் தடுக்கிறதுக்கும் உங்கள் வாகனங்களை திருப்பி விடுறதுக்கும் அங்கே இருந்த டூ வீலர்களும் திருப்பி விடுறதுக்கு. பொது வெளியில நாங்கள் கண்ட்ரோல் எடுத்து பண்ண முடியுமா? இப்போ இங்கே இருக்கிற சாலை இருக்கு, இந்த சாலையில் நாங்கள் போய் தடுப்புகள் அமைத்து நாங்கள் போய் இந்த வாகனத்தை இப்படி போகணும்னு சொல்லுமா? காவல்துறை தான் செய்ய முடியும். எதுக்கு நாங்கள் காவல்துறையிட்ட போய் ஒரு விஷயத்துக்கு அனுமதி கேட்குறோம், ரூட்லாம் சொல்கிறோம். இது காவல்துறை தான் பண்ண முடியும். கரூர் வரும்பொழுது வழிநடிகளும் மக்கள் கூட்டத்தை கடந்து வருவதற்கே விஜய்க்கு தாமதமானதாகவும் கட்டுப்படுத்த வேண்டியது போலீசாரின் கையில் இருப்பதாகவும் அவர் கூறினார். குறிப்பாக சம்பவத்தன்று தாவேக நிர்வாகிகள் யாரும் பாதிக்கப்பட்டவர்களோடு நிற்கவில்லை என்ற குற்றச்சாட்டு பெரிய அளவில் இருந்து வருகிறது. இதற்கு பதிலளித்த நிர்மல்குமார், அசம்பாவிதம் நடந்த இரவன்று தான் உட்பட தாவேக பொதுச் செயலாளர்கள் அனைவரும் கரூருக்கு வெளியில் காத்திருந்ததாகவும் மக்களை சந்திக்க போலீஸ் அனுமதிக்கவில்லை என்றும் கூறினார். நாங்கள் முதல் நாளே கண்டிப்பாக மக்களை சந்திக்க நானும் என்னுடைய பொதுச் செயலாளர், எங்களுடைய பொதுச் செயலர் அனைவரும் அங்கே கரூருக்கு வெளியிலே காத்திருந்தோம். ஆனால் அதற்கான அனுமதி எங்களுக்கு கரூர் உள்ள ஊருக்குள்ள செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அதில் கிட்டத்தட்ட 2:30 மணி 3 மணி வரைக்கும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் தெளிவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கோம். 2:30 3 மணி வரைக்கும் நாங்கள் காத்திருந்தோம். அதற்கு பின்னர் எங்களுக்கு வந்த தகவலின் அடிப்படையில் அனைத்து ரோடுகளும் தடை செய்யப்பட்டது. உள்ளே யாரும் அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது. எந்த கொடி கட்டிய வண்டி, அதாவது தமிழக வெற்றி கழகம் கொடி கட்டிய எந்த வண்டியும் வாகனமும் காவல்துறை உள்ளே அனுமதிக்கவில்லை. அனைத்து நிர்வாகிகளும் தாக்கப்பட்டார்கள். அனைவரும் தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அதான் ஆக்சுவலா சொல்லணும்னா. அத்தோடு தாவேக கொடி கட்டிய எந்த வாகனத்தையும் கரூருக்கு அனுமதிக்கவில்லை என்ற அவர், தாவேக நிர்வாகிகளை போலீசார் அடித்து விரட்டியதாகவும் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். பொது நிகழ்ச்சிகளில்தான் பங்கேற்கவில்லையே ஒழிய யாரும் தலைமறைவாக இருக்கவில்லை என்றும் விளக்கிய நிர்மல்குமார், கட்சியை முடக்க பல வேலைகள் நடந்ததாகவும் இதற்கெல்லாம் தாங்கள் அடங்கிவிட மாட்டோம் என்றும் கூறியுள்ளார். நிறைவாக அதிமுக பாஜகவின் கூட்டணி கனவிலும் குண்டை தூக்கி போட்டிருக்கிறது தாவேகா. ஆம், இரு கட்சிகளின் கூட்டணி அழைப்பு தொடர்பான கேள்விக்கு 1 மாதத்திற்கு முன்பு வரை எந்த நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில்தான் இருக்கிறோம் என்றும் கூறினார் நிர்மல்குமார். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றதோடு விஜய் தான் தாவேகாவின் முதல்வர் வேட்பாளர் என்று தொடர்ந்து முழங்கி வந்தது தாவேகா. கண்டிப்பாக எங்களுடைய நிலைப்பாட்டில் 1 மாதத்திற்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ நான் அன்னைக்கே சொல்லிட்டோம். அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. 1 மாதத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் இப்போ வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. நாங்க அமைதியா இருந்தோம். நீங்க எல்லாம் விவாதம் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா நாங்க எங்க போய் நான் பல விஷயம் இல்ல. நான் ஒரே வரியில இதை பதில் சொல்லணும் முடிவு பண்றேன். ஏன்னா திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் வருது. 1 மாசத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் எங்கள் கட்சியில் எந்த
மாற்றமும் இல்லை என்பதை கண்டிப்பாக தெரியும். எனினும் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணிக்குள் தாவேகா வந்துவிடும் என்று கூறப்பட்ட நிலையில் கூட்டணி இல்லை என்று மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது தாவேகா நிர்வாக குழு. மேலும் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின் பேரில் சுற்றுப்பயணம் தொடர்பாக அரசு முறையான வழிகாட்டுதலை வகுத்த பிறகு விஜய் மீண்டும் பயணம் செல்வார் என்றும் கூறியுள்ளார் நிர்மல்குமார். குழுவில் பல முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் தலைவர் விஜயின் ஒப்புதலுக்கு காத்திருப்பதாகவும் கூறிய நிர்வாக குழுவினர் அடுத்தடுத்த நாட்களில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் கூறியுள்ளனர்.